உனக்கு நீ 1000 வாஸ்து பார்த்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இருந்தாலோ, செவ்வாவும் ராகு இருந்தாலோ கோணல் மணலாக தான் வீடு இருக்கும். எத்தனை பேர் வீடு வாசலை விட்டுப்பட்டு திருவண்ணாமலை சுற்றிட்டு திரியிறாங்க. வீடெல்லாம் எல்லாம் இருக்குல்ல, அனுபவிக்க வேண்டியதானே. ஏன் அனுபவிக்கல? என்கிட்ட நிம்மதி இல்லை. அப்போ அந்த நிம்மதி எங்கடா இருக்குன்னு போகும்போது, வீடு கட்டு, நீ உழைச்சி வாங்கி கட்டு, அது உனக்கு நிலையா இருக்கும். அதனால பேராசைப்பட்டு அடுத்த சொத்தை பிடுங்கி கட்டினா அது நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். தாய் செவத்துக்குள்ள லெட்டின் பாத்ரூம் வைக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறவங்க யாராவது அதை ஒத்துக்குவாங்களா? இதான் வாஸ்துவோட அடிப்படை. இது வச்சுட்டு நீ என்ன பரிகாரம் எல்லாம் நடக்கவே நடக்காது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய தகவல்களை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. 5 தலைமுறையா 50 வருட பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஐயா பேரம்பலவாணன் அவங்கள தான் பார்க்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காலகட்டத்துல எப்படியாவது ஒரு வீடை கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கட்டணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன விஷயம்லாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் பண்ணவே கூடாது? ஆமா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் முக்கியமான விஷயம். ஆமா, இந்த பூமிக்குள்ள வந்தது என்ன? அந்த காற்றும் அந்த வெப்பமும் சேர்ந்த உயிரும் உடம்பு தான். இந்த உடம்பு உட்காருவதற்கு தாயோட கருவுல உட்கார்ந்த இந்த உடம்பு சுகமா வெளியில இருக்கிறது ஒரு வீடு. அந்த வீடுக்கு நாங்க என்னன்னா 4ஆம் இடத்தை பார்ப்போம். அந்த 4ஆம் இடத்துக்குடைய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ தவம் பண்ணி இருந்தால் தானே உனக்கு அந்த நிகழ்கால தவமா இல்ல அடுத்த ஜென்மத்துக்குள்ள தவம் பண்ண வந்திருக்கியான்னு தெரியும். எத்தனை பேர் வீடு வாசலை விட்டுப்பட்டு திருவண்ணாமலை சுத்திட்டு திரியிறாங்க. வீடெல்லாம் எல்லாம் இருக்குல்ல, அனுபவிக்க வேண்டியதானே. ஏன் அனுபவிக்கல? என்கிட்ட நிம்மதி இல்லை. அப்ப அந்த நிம்மதி எங்கடா இருக்குன்னு போகும்போது, அதுக்கு 9ஆம் இடம் என்று சொல்ற மறுவாழ்வு, 12ஆம் இடம் விரயஸ்தானம், அது என்னோட மறுபிறப்புக்கு எங்க இருக்கு, அந்த வீட்டுக்கு நான் எப்படி அடையிறதுன்னா அது தேடி ஓடுறாங்க. எதுவுமே இல்லாதவங்க நான் குந்தறதுக்கு மழை தண்ணி இதுக்காக அங்க மழை தண்ணி எல்லாம் கிடக்குறாங்க. அப்ப எல்லா வீடும் இருந்தாலும் அவங்க விடுறவங்க ஒரு பகுதி, இன்னொருத்தவங்க வீடு வாசல் தேடுறாங்க. இது தேடுவதற்கு எப்படி அமையும்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் செஞ்ச தவ பயனை பொறுத்தும் இவன் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தும் தான் அது அமையும். ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்க, வீடு கட்டுறாங்கன்னா வாஸ்து சாஸ்திரம்னு ஒரு டாபிக்ல கொண்டு போயிடுவாங்க. உனக்கு நீ 1000 வாஸ்து பார்த்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இருந்தாலோ, செவ்வாவும் ராகு இருந்தாலும் கோணல் மணலாக தான் வீடு இருக்கும். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கு நீ இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னா உன் தலையெடுத்து நீ தான் அனுபவிக்கணும். வீடு கட்டுற வரையும் உனக்கு சொந்தம், வீடு கட்டணும் உன் மனைவி சொந்தம். அதனால பெண்களை வச்சுதான் வீட்டையே எடுக்கிறோம். ஒரு மனிதன் மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்வதற்காக அவன் என்ன பண்ணுவான்னா வீடுகளை உட்கார மாட்டான். அப்ப இந்த உடல் என்ற வீட்டை ஒழுங்குபடுத்தினால் அந்த ஆன்மாவும் இந்த சரீரமும் செயல்படுற விதத்தை பொறுத்து உனக்கு இந்த பிரபஞ்சத்துல எல்லா பஞ்சபூதத்துல கலந்து வாழற வாழ்க்கை தெரிஞ்சு போயிடும். இது டக்குன்னு ஆண்கள் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா பெண்களால முடியாது. ஏன்னு கேட்டா புள்ள குட்டிகள் எல்லாம் குடும்பம், பொருள், பொண்ணு, பொருள் எல்லாமே. அதுதான் சுக்கரனை அந்த சொத்துக்கு சுகமாக்கி விட்டான். அவனோட செவ்வாய் பூமிகாரகனை சேர்த்து விடுறான். அப்ப ரத்தத்தையும் அந்த சரீரத்தோடைய சதைகளை பிண்டத்தையும் இணைக்கும் போது அதுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, ஈர்க்க இடம் எல்லாமே கழட்டி போடுற விஷயமா இருக்கும். இதெல்லாம் சுக்கரனை சார்ந்தது. அவன் ஜாதகத்துல 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் அவனோட சேர்ந்த சுக்கரனை எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த வீடு கட்ட தன்மையை இருக்குப்பா. அதனால வீடு கட்டுறதுல சுமையா வீடு கட்டுவானா, இல்ல பூர்வீக சொத்தை வித்துட்டு வீடை கட்டுவானா, அடுத்தது இவன் கடன் வாங்கி வீடு கட்டுவானா. இப்போ ஒரு நான் அதிகமா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் சொல்லுவேன். ஐயா கடன் ஆயிட்டு ஆகட்டும், ஏன்னா ஐயா நான் ஊரை விட்டு ஓட போறேன், ஓடு. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு இப்படி சொல்றீங்க பதில்னா, ஆமாப்பா உன் உயிர் தப்பிக்க வேண்டுமானால் நீ ஊரை விட்டு ஓடணும், கெட்ட பேர் எடுத்துட்டு போகணும். போயிட்டான்னு சொல்றதை விட ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டுமே இல்லையா? நீ சொத்து சுகத்தை ஊரான் சொத்தை அபகரித்து நீ ஊடு கட்டான்னு போறவன் வரவன் சாபம் விடாத. நீ உழைச்சி வாழணும் போது கட்டு, வீடு கட்டு, நீ உழைச்சி வாங்கி கட்டு, அது உனக்கு நிலையா இருக்கும். அதனால பேராசைப்பட்டு அடுத்த சொத்தை பிடுங்கி கட்டினா அது நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அந்த இடத்துலதான் இந்த வாஸ்துவோடைய காரியங்கள்லாம் நடக்கிறது.
இது மாதிரி நிலையில்லாத விஷயங்களுக்கு நிலையில்லாத வார்த்தைகளை கொடுத்து அவங்க செய்கிறது. அது ஒரு வாஸ்து அது நிறைய 16 வகையான பொருத்தங்கள் உள்ளது. ம். அதுக்கு உயிர் இருக்கா, அதுக்கு கண் இருக்கா, அதுக்கு சுவாசம் இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும் அதுல. வீடு அந்த கட்ட நட்சத்திரத்துக்கும் அந்த கட்டுறவங்க வீட்டுக்கும் அந்த பூமிக்கும் 2 பொருத்தம் இருக்குதான்னு பார்க்கணும். பூமியோட 16 பொருத்தம் கனெக்ட் பார்க்கணும். பண்ணணும். கனெக்ட் பண்ணணும். சும்மா சாதாரண விஷயமா அது பரிகாரம் கிரிகாரம்லாம் கிடையாது. ஏன் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வீடு கட்டையில வாஸ்து பார்த்தா போதும் அப்படின்னு வாஸ்து சொல்லுவாங்க. எப்படி பார்ப்ப? வாஸ்துவோட ஆ. அடிப்படையே நீ பார்க்கலையே. ஓகே. நீ அந்த பூமியில நான் ஒருத்தவங்களுக்கு வாஸ்து பார்த்தேன். அதுக்கு ம். பிறகு இனிமே இவனுக்கு வாஸ்தே பார்க்க விடுறது கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். ம். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்க அப்பாவுடைய பாரம்பரியத்துல இந்த வாஸ்து இருந்தது. நான் ம். போறேன். ஒரு இடத்துல போய் நிக்கிறோம். என்னோட ஆபீசர் அவர் ம். வந்தாரு. என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல இடம் வேணும் என்றாரு. ம். இரு நான் கேட்டு சொல்றேன்னேன். 1/2 மணி நேரமா நின்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு. ம். ஏன்பா 1/2 மணி நேரமா நான் நிக்கிறேன், கேட்டு சொல்றேன். யாரை கேட்க போறேன்? நான் இரியா வரேன்னேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு ரொம்ப. இந்த பாரு உன்னை மதிச்சு அழைச்சிட்டு இருந்து தப்பா போச்சு. ம். சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அங்கேருந்து ஒரு பசுமாடு வந்துச்சு. நான் அதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது சொன்னேன்னா இவரு அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாரு. அதோட மனசை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாரு. அதுக்காக ம். இதை நான் மறைச்சு வச்சு நிக்கிறேன். அது அங்கேருந்து வந்தது. அப்படியே ஒரு சுத்துனுச்சு. ஒரு இடத்துல வந்தது. சாணத்தை போட்டுச்சு. அந்த யூரின் போச்சுது. இந்த இடத்த வாங்கிக்கியான்னு சொல்லிட்டேன். உடனே என்ன அம்பளை வேணும்னா, இந்த மாட்டுக்கு நீ சொல்லி கொடுத்தியா? இல்லை நான் சொல்லி ம். கொடுத்தேனா? இவ்வளவு இடத்துல பிளாட்ல எந்த பிளாட் வாங்கினு தானே நீ கேள்வி கேட்ட? இந்த வார்டு தான். இன்னைக்கு அது பங்களாவா கட்டியிருக்காரு. ஆனா அத்தோட நான் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறதையே விட்டுவிட்டேன். ஏன்னு கேட்டா, தாய் செவுத்துக்குள்ள லெட்டின் பாத்ரூம் வைக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறவங்க யாராவது அதை ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட வாஸ்து நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டேன். சாக்கடையில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாக்கடையில உனக்கு நீ யூரின் போகும்போதோ இல்லை அசிங்கம் பண்ணும்போது அது போது பத்திரம் வெற்றிடமா தானே இருக்கு. ம். அது வீட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்ப சும்மா இருக்கும்போது அந்த காத்தெல்லாம் உள்ள தானே வரும். இங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க, அது சுத்தமான காற்று, ம். சாம்பிராணி புகை எல்லாம் போடுற. நீ விட்டுட்ட பிறகு அந்த காத்து தானே உள்ள வரும். அதை நான் சொன்னா யாரும் கேட்கல. அப்பேற்பட்ட வேலையே நமக்கு தேவையில்லைன்னு விட்டேன். புரியுதா? புரியுதுயா. அப்ப கொஞ்ச நேரம் நீ பூஜை பண்றது நல்லா இருக்குன்னு செஞ்சுவிட்டு, ம். மத்த நேரங்கள்லாம் இந்த தேவையில்லாத காற்றை உள்ள வாங்கிட்டு நீ ஏன் படுத்திருக்க? இது ம். தெரியக்கூடாதுன்னு ஏசியை வேற போட்டுக்கிற. செயற்கையால உன் அறிவை நீ கெடுத்துக்கிட்டு, அதுக்கு இயற்கையை போய் குறை சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ள லெட்டின் வைக்கவே கூடாது. வைக்கவே கூடாது. ஒரு வெள்ளைக்காரன் கூட அந்த வார்த்தையை மதிச்சு எந்த ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ் எந்த அவன் வாழ்ந்த இடத்த பாருங்க. அதுலேருந்து இத்தனை அடி தூரம் நடந்து போய் வெளியில தான் போகணும். கொல்லை பக்கம்னு எதுக்கு வச்சிருக்காங்க? கொல்லப்புறம் ஆமா. பின்பக்கத்துல இருக்கும். பின்னாடி கட்டிக்கோ. ம். அதுக்கு ஒரு ஆளோடி மாதிரி போட்டுக்க. அந்தாண்ட கட்டிக்க. இந்த தாய் செவுத்துக்குள்ள வரக்கூடாது. இதான் வாஸ்துவோட அடிப்படை. இது வச்சுட்டு நீ என்ன பரிகாரமெல்லாம் நடக்கவே நடக்காது. இது ஏன் நான் அவங்ககிட்ட போராடணும்? விட்டுருப்பா. கேட்டா சொல்றேன், செய்றேன். ஓகே. கேட்கலன்னா அமைதியா இருக்க. சரி. இப்படிதான் இந்த வாஸ்துல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ம். புரியுது. அதனால இந்த முரண்பாட்டுல நம்ம ஏன் பேசுவாங்க? ம். அவங்களா புரிஞ்சுக்கிட்டான். அது என்ன பண்ணுது? ம். இயற்கை சீற்றம் வருது. போட்டு நொறுக்கி தள்ளிட்டு போயிடுது. ம். அப்ப அதுல யாரெல்லாம் விபரீதமான எண்ணத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வருது. ம். எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வர்றதில்ல. சில பேருக்கு இயற்கையாவே சரியா அமைஞ்சிரும். அது அவங்க வாங்கி வந்த வரம். ம். இதாம்மா வாஸ்துவோட முறைப்படி உள்ளது. ஓகே, ஓகே. இப்போ நெறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சித்தர் வழிபாடுலாம் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா சித்தர் வழிபாடுலாம் இப்ப இருக்குதா? அப்படின்னா என்னய்யா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 அந்தகாரம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஓகே. மனசு ஒரு சொல்லுது. ஆமா. அது புத்தி சரியா இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுது. ம். அந்த இந்த மனசு, புத்தி. ம். சித்தம் என்பது இந்த காரியங்களை இந்த நேரத்துல இந்த வினாடி பொழுதுல நடந்தால், செய்தால் இது நமக்கு வெற்றியை தரும் அன்றது. எந்த ஒரு காரியத்தை வெற்றியை நோக்கி செல்வதற்கு அந்த சித்தம் செயல்படும். இந்த சித்தத்தை செயல்படாத விடுவதற்கு என்ன பண்ணணும்னா, அகங்காரம் வந்துரும் உள்ள. புத்தியை கெடுத்து விட்டுரும். இல்லாட்டினா அது மனசு கெடுத்து விட்டுரும். இந்த ம். 2யும் கெடுத்து அந்த சித்தத்தை செயல்பட விடாது. இப்போ அந்த சித்தத்தை என்ன பண்றாங்க பார்க்கும்போது, சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆமாய்யா. அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தன்னைத்தான் உணர்வாங்க. இந்த ம். 5 பூதங்களையும் உணர்வாங்க. ம். இந்த 5 பூதங்களும் 5 விரல் இருக்கு. ம். இந்த பஞ்சாசர மந்திரங்களாக இருக்கு. உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு. எனக்கு தேவை இந்த உடம்ப நான் பலவிதமா மாத்தணும். ம். அஷ்டமா சித்திக்குள்ள கொண்டு போணும். அதே நேரத்துல சமாதி நிலையில போவதுக்கு என்னன்னா, மனச சாந்தப்படுத்தி சமாதி நிலையில மனச ஒழுங்கா வச்சிடணும். ம். அப்படி வைக்கும்போது நான் ஒரு முறை என்ன செஞ்சேன்னாக்க, ஒரு 5 ஆண்டுகள் சாப்பிடாத வெள்ளையங்கிரி சாமின்னு ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு முன்னாடியில இருக்கார். அந்த இடத்துல அவரை போய் பார்க்கிறேன். பார்க்கும்போது நாங்க எல்லாரும்
ஒரு 21 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு பூப்பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு கொண்டு போய் கேட்டோம். நான் போய் கேட்கும்போது சொன்னேன், ஐயா 10 பேருக்கு உதவி செய்யணியா, அதுக்குள்ள அறிவு தாங்க, அதுக்குள்ள புத்தியை கொடுங்கன்னு கேட்டேன். என் கண்ணை படுறேன்னாரு. குரு பார்வை என்றால் கண்களை பார்த்து தீட்சை கொடுக்குறது, அது நேத்திர தீட்சைன்னு பேரு. எனக்கு அப்ப தெரியாது. கண்களை பாருன்னா கூசும். ஒரு திருட ஒரு கண்ணை பார்க்க முடியாது. அவன் பார்க்கறான்னா ஈர்ப்பு விசை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு திருநூறு எடுத்து போட்டாரு, திருநூறை பூசி விட்டாரு. என்னை அழைச்சிட்டு போன ஒரு நண்பர், அவர் என்ன செஞ்சாருன்னா, ஐயா நான் சிவனுக்கு தொண்டு பண்ணுன்னாரு. போடா ஆன்ட்டாரு. இதெல்லாம் வாங்கல. உடனே போடா இன்னொன்னு அந்தாண்ட போட்டாரு. அந்தாண்ட போயிட்டாரு. நாங்க 21 பேர்ல 20 பேரும் சுத்திட்டு அங்கேருந்து வந்தோம். திரும்பியும் அவர் போனாரு. ஐயான்னாரு. என்னன்னாரு? சிவனுக்கு தொண்டு பண்ணோம். முடிவு பண்ணிட்டியான்னாரு. முடிவு பண்ணிட்டேன்னாரு. அந்த சூளத்துல கொண்டு போய் இந்த எலுமிச்சை மரத்தை சொருவு, தேங்காய் உடைச்சு கீழே வையி, அந்த வெத்தலை பாக்க அங்க வையி, வச்சுட்டு சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு போடான்னாரு. அவர் அதே மாதிரி செஞ்சாரு. வந்த 90ஆம் நாள் சிவலோகம் போயிட்டார். அது எப்படி போனாரு? என்னை இந்த கதியில ஆக்கி விட்டு போயிட்டாரு. சித்தர் வழிபாடுன்னும் போது முதல்ல உண்ணுற உணவை அடக்கு, எண்ணுகின்ற எண்ணத்தை அடக்கு. அதுக்கு பிறகு பஞ்சாசரம் 51ல எதையாவது ஒரு மந்திரத்தை உள்ள இயக்கு. அந்த இயக்கும் போது மூல மந்திரம் ஓம் என்ற ஒரே வார்த்தையை சொன்னாலும் போதும். இல்ல சி என்ற வார்த்தையை போட்டு முக்கோணம் போட்டு அதுல சூளத்தை 3 பக்கம் போட்டு அதை மையமா வச்சு அதை கைகள்ல வச்சு கண்களை மூடுனா ஒரே கதிர் இயக்கங்களா உன்னுடைய சூழ்ந்து இருக்கும். சூழ 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 என்னன்னாக்கா ஐம்புலன்களும் அடக்கும் போது பூமியை விட்டு பறக்கிற தன்மை வரும். உன்னுடைய நவ சக்தி கிடைக்கும். நவசக்தி கிடைக்கும் போது யாராவது ஒரு நமக்கு முன்னாடி சித்தர் பெருமானுடைய அனுகிரகத்தால நம்ம என்ன பண்ணா உடலை அங்கங்களை தனித்தனியா பிரிச்சு போட்டுடலாம். பிரிச்சு போட்டு ஒன்று சேர்க்கலாம். காத்துல பறக்கலாம், தண்ணிக்குள்ள போகலாம், மலை மாதிரி ஆகலாம், சிறு கடுகு மாதிரி ஆகலாம். இந்த அஷ்டமா சித்தை தான் இஸ்லாமியர்கள் அதை வழிபட்டு நிறைய விஷயங்களை அது தொழுகையின் மூலமாக அதை கடைபிடிச்சு அவங்க அந்த பயணத்துல இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா அது ஒழுங்குமுறை, நல்ல பயிற்சி. அந்த பயிற்சியில ஆத்மாவை சக்தியை அடக்கி நல்ல தவத்துல எடுத்துட்டு போகும்போது ஒரு முறையோட ஒரே காலத்தை மாத்தாம அதே நிலையில செயல்படும் போது அவங்களால செயல்படுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பல பேர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதுல சில பேர் சித்திர நிலையில போயிட்டாங்க, சமாதி நிலைக்கு போயிடுவாங்க, கூடு விட்டு கூடு போவாங்க. இப்ப சில திருவான்மூர்ல ஐயா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஒரு சித்தர் இஸ்லாமியத்துல 128 இடத்துல சமாதாயிருக்காரு. அது எப்படின்னாக்கா இந்த ராயபுரத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்காரு. அவர் என்னன்னாக்கா இது அது ஒரு 100 120வது இடம். அது வர்றது உடம்புல உள்ள வைக்கிறது, வச்ச பிறகு மூடிடுவாங்க. அவர் மேல எந்திரிச்சு போயிட்டே இருப்பாரு. மூடினதுக்கு அப்புறம் எப்படியா? ஆமா, நம்மளுடைய காற்று நீங்க உடம்பதான் பாக்குறீங்க, அந்த உடம்பு எனக்கு தேவையில்லை. உடம்பைய விட்டுட்டு அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணத்தை அப்படியே ப்ராசஸ் பண்றதுதான். அதுதான் அந்த யுக்தி. அதுக்குதான் நிறைய தவ பயன்லாம் சொல்றாங்கல்ல. உன்னுடைய பஞ்சாசர மந்திரத்தை இயக்கும் போது ஒவ்வொரு விதமா 5 விதமா நீ மாறுவதற்கான யுக்தி உங்களுக்குள்ள வரும். அந்த யுக்தியின் மூலம்தான் சித்தம். அந்த சித்தத்தை பிரம்மத்தோட கலந்து பிரம்மத்திலிருந்து ஆன்மாவை சக்தியை அடக்கி அதுக்குள்ள ஒரு ஒளிக்கதிராரு. அது கதிர் தானே, ஒளிக்கதிர் தானே. இது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு நினைக்குதோ அது மாதிரி போறதுக்கு இடைவிடாத அந்த பயிற்சியில அது வரும். அது அந்த பயிற்சியை பண்ணுவதற்கு நம்ம ஜாதகத்துல எந்த கட்டத்துல இடம் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை யாராவது குருவை மையமா வச்சு அது போகலாம். இல்லை இயற்கையாக வழிகாட்டுதல யாரு எங்க இடத்துல எது பேசினாலும் அதை கவனிச்சு 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 நம்ம போகலாம். அவனு சொல்லி ஞானமோ இல்லை கேட்குற ஞானமோ எப்படியோ அந்த அறிவை கொண்டு நம்மளுடைய கூடு விட்டு கூடுபாய்தல்னு அது சொல்லுவாங்க. அப்படியே நம்மளோட வளர்ச்சியை வளர்ந்து போகும்போது அந்த சித்தர்களுடைய நிலையை அடையலாம். அவங்க எல்லாம் இங்க இருந்துகிட்டு இருக்கிற நவகோள்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அகஸ்தியர் மகால இருந்து எல்லாரும் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? இதற்கு இயற்கை என்ன பண்ணிருக்கா, மூலிகைகள் இருக்கு. மூலிகையில கையில வச்சுக்கிட்டா காத்துல பறக்கலாம். அது மாதிரி மூலிகை எல்லாம் இருக்கு. மூலிகையை கையில வச்சுட்டு பறக்க முடியும். ஆமா, காத்துல பறக்கலாம். அதுக்கு அந்த அந்த பயிற்சி. பயிற்சினாக்கா அந்த ஆன்மால அந்த சுவாச காற்றை அடக்கிறதுல தான் இருக்கு. 12 அங்குலம் உள்ள போய் 8 அங்குலம் தான் வெளில வருது, 4 அங்குலம் உள்ள இருக்குது. இந்த 4 அங்குல காற்று நம்மளுடைய உள்ள இருக்கிற வாயுவெல்லாம் கிளறி விட்டுட்டு அது நோயா கொண்டு வருது. அதை நீ ஒரே 12 அங்குலம் வாங்கி ஒரு 4 அங்குலம் காத்து வச்சு மீதி 8 அங்குலம் உள்ளே அடக்கிற ஒரு இது காத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு வெயிட் குறையும், புவியீர்ப்பு விசை கம்மியாகும். அப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில நம்ம போகிறதுக்கு எதையாவது ஒரு எந்திரம் தந்திரம் மந்திரங்களை கொண்டு போகணும். ஆசாபாசங்களை விளக்கணும்.
ம். அன்பா இருக்கணும், அறிவா நடக்கணும், தெளிவான பாதையில போகணும். இதுல உள்ள அடங்க ஒடுங்க 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 உள்ள இருக்கிற ஆன்மா வெளிப்பட்டு போகும். ம். சரி, நம்ம நேயர்களுக்கு நீங்க கேட்டதுனால சித்த யோகின்னு சொல்லிட்டீங்களே, எங்களுக்கு அது மாரி போறதுக்கு ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாதீங்க. வானத்த பாருங்க. நீல ம். பிரகாசமா இருக்கும். ம். அங்க போய் 9 மணிக்கு ம். உங்களோட மாடியில இருந்து வானத்த பாருங்க, நீலமா இருக்கும். ம். நின்னுட்டு உங்க நிழல பாருங்க. ம். நிழல கொஞ்ச நேரம் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு, உங்க மனசு ஒண்ணு சொல்லும். ம். டக்குன்னு அப்படியே வானத்த பாருங்க. உங்க நிழல், உங்க உடம்பு அப்படியே வானத்துல தெரியும். அ. இது நெறைய பேருக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அந்த பயிற்சிய நான் குடுத்துடுறேன். ம். ஏன்னு கேட்டா, அந்த வானம் எப்படி நீல பிரகாசமா இருக்குன்னா, அவங்களுக்கு அனுபவத்துல தெரியாதுல்ல. ம். அந்த அனுபவத்துல இது ஒரு சித்த யோகின்ற பேர் வர்றதுக்கு ஒரு காரணம். ம். ஏன்னு கேட்டா, எல்லாம் கண்ணாடியில தானே பார்ப்போம். ஆமா. கண்ணாடியே வேண்டாம். முன்னாடியே பார்க்கலாம். காலத்த சுட்டி சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கும். ம். இறைநிலை என்பது உன்னை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கும். நீ அத பார்த்து திரும்பணும். இந்த ஒரு வழியில போனாலும் நீ சித்த நிலையில வரலாம். ம். இல்ல அது மாரி கத்துக்கணும், நான் பார்க்கணும்னாக்க, என்னுடைய அணுகுனாங்கன்னா நான் அத சொல்லி தரேன். ஓகே, ஓகே. நீங்க உங்கள பாருங்க. பார்க்கும் பொழுது, அதிலேயே நீ தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டன்னு வச்சுக்க, ம். இந்த உடல் போய் அந்த ஆன்மாவும் ஆன்மாவும், இந்த சரீரமும் சேர்ந்து எடுத்துட்டு போறதுக்கு கூட அதுல யுக்தி இருக்கு. ஓ! இது நம்ம சித்தர் பெருமக்கள்லாம் காட்டியிருக்காங்க. ஓகே. இனி வரும் காலங்கள்ல இயற்கை தண்டிக்கும் பொழுது தப்பிக்க வழி தேடி இவங்க வருவாங்க. அந்த காலம் நெருங்குது. ரொம்ப, 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 ரொம்ப நன்றியா. நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வையகம்.